நிறைய பேருடைய வீழ்ச்சி எங்க இருக்கு? தன்னை வெறுக்கிறதுல இருக்கு, தனக்கு தேவன் கொடுத்ததுல வெறுக்கிறதுல இல்ல. இப்போ ஆபிரகாமால எல்லாத்தையும் வெறுக்க முடிஞ்சிச்சு, தேசத்தை வெறுக்க முடிஞ்சிச்சு. அவன் அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான். அவங்ககிட்ட இருந்த செல்வம் பொருள் எல்லாத்தையும் அவரால் வெறுக்க முடிஞ்சிச்சு. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் தன்னை அந்நியனும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு எல்லாத்தையும் விட முடிஞ்சிச்சு. கடைசியா இப்போ ஒண்ணு ஆண்டவர் கேட்கிறாரு, இதெல்லாம் நீ சவதரிச்சு வந்ததுப்பா. எப்படி? ஆரானிலே நீ சவதரித்த மனிதர்கள், இதெல்லாம் அவங்க சவதரிச்சது, சம்பாரிச்சது, அவங்களது, அவங்க கையப்பட்டு சம்பாரிச்சது. அடுத்து இதையும் தாண்டி 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் ரெண்டுத்திலையும் இந்த தேசத்தை நான் எப்படி சுதந்திரத்துக் கொள்வேன் கேட்கிறாரு. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டும் அந்த மட்டும் எழும்பி நட. ஆண்டவர் சொன்னாரு, இது நடந்தாதான் கிடைக்கும். 15ஆம் அதிகாரத்தில் கேட்கிறாரு, ஆண்டவரே எதனால் இந்த தேசத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேன்? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பலிபீடத்தை கட்டு, அது மேல ஒரு கிடாரிய பலியிடு, ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடு, புறா குஞ்சுகளை பலியிடு. இது ஸ்பிரிச்சுவலி, இது எல்லாமே இவருடைய ஆக்ஷன் இருக்கீங்க, இவருடையதான பங்களிப்பு இருக்கு. இதை விடுறதுக்கு ரெடி. இப்போ இவருடைய பங்களிப்பே இல்லாமல் மாம்சம் செத்து போய், சாராளின் கர்ப்பம் செத்து போய், பியூரா வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஒண்ணு பிறந்துச்சு. இப்ப கேட்கிறார் ஆண்டவர், இதை கொடு, இதெல்லாம் நீ சம்பாதிச்சது எனக்கு கொடுத்தல்ல, நீ சம்பாதிக்காத ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, நான் கொடுத்தது, அதை எனக்கு தருவியான்னு கேட்கிறாரு. இங்கதான் நம்ம நிறைய பேர் வீழ்ச்சி அடைவோம். நம்ம தாய் தகப்பனை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வரதுக்கு ரெடியா இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். அப்பாவா அம்மாவா இல்ல ஆண்டவர்னா ஆண்டவர் தான். ஒரு காலத்தில் வேலையா பிஸ்னஸா இல்லை ஊழியமானா எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வரதுக்கு நம்ம என்ன வந்தோம்? ரெடியாக இருந்தோம், எல்லாம் ஓகே. ஒரு இடத்துல சொந்தக்காரங்க சொத்து எல்லாம் எடுத்துக்கிட்டு ஏசு வேணுமா, சொத்து வேணுமா, சொத்து தேவையில்லை, ஏசு போதுன்ட்டு வந்தவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நம்மளை ஒரு கார்னர் பண்ணி ஏசுவா இதுவான்னு கேட்கும் போது எதுவுமே இல்லை, ஏசு தான் சொல்லிட்டு வந்தவங்க நம்ம அத்தனை பேர் இருக்கோம். இது எல்லாம் நம்மளுது, நம்ம சவதிக்கிறது, நம்ம சுதந்திரிச்சது, நம்ம சார்ந்தது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். ஒரு ஊழியத்தை கத்தர் கொடுத்து அந்த ஊழியத்தை இன்னொருத்தர் கையில் கொடுன்னு சொல்லும் போது கொடுக்க முடியுமா? அதை எடுத்து உங்களால் கொடுக்க முடியுமா? இல்லை இந்த இடத்துல ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு இந்த அப்படியே இந்த சர்ச்சை ஒருத்தட்ட கொடுத்துருப்பா, நீ புறப்பட்டு ராஜஸ்தானுக்கு போ, மணிப்பூருக்கு போக முடியுமா? இஸ் தட் பாசிபிள்? இங்கே தான் நம்ம வீழ்ச்சி அடைவோம். இதுவரைக்கும் நான் சம்பாதிச்சது என் கையின் பிரயாசம், இதை கர்த்தர் கொடுப்பதற்கு கூட என்னால் முடியும். ஒரு நாள் நான் கர்த்தருக்காக எழுப்பின ஒரு ராஜ்யம் இருக்கும், அது ஆண்டவர் தான் எழுப்பியிருப்பேன், என்னால் அதான் பண்ணதான். ஆனால் அதை எடுத்து அப்படியே இன்னொருத்தங்கிட்ட கொடுன்னு சொல்லும் போது என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் வெறுக்க முடிஞ்சிச்சு, கர்த்தர் எனக்கு கொடுத்ததை என்னால் வெறுக்க முடியல. இப்போ நம்ம பல நேரத்தில் இதை வெறுக்கிற லிஸ்ட்லேயே கொண்டாட மாட்டோம். இப்போ யோவான் ஸ்நானகன் எதை விட முடியல? மினிஸ்ட்ரியை விட முடியல அவரால். அந்த மினிஸ்ட்ரி இயேசு வர வரைக்கும் தான் செய்யணும், இயேசு வந்த பிறகு செய்யக்கூடாது. ஆஸ் பர் லா தப்பு. அது வழி ஆயுதம் பண்ணுறவன் இயேசு வர வரைக்கும் தான் ஆயுதம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும்? அப்படியே இயேசுகிட்ட எடுத்து கொடுத்துட்டு போங்க, உங்க பின்னாடி வர, நீங்க போங்க அப்படின்னும். ஒரு நாள் வரும், யோவான் ஸ்நானகன் எடுத்துக்கொள்ளப்படுவான், வேலை முடிஞ்சிச்சு. ஏரோது தேடுவான், தலை எடுக்கிறதுக்கு ஏரோதியால் தேடி பார்த்தா அவன் கிடைக்க மாட்டான். எங்கேயோ ஆண்டவர் அவனை தூக்கி மேலே கொண்டு போயிருப்பார், ஃபினிஷ் ஆயிருக்கும். இப்போ என்ன